குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டு. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸாம்ஸ் வந்து எழுதிட்டுருக்காங்க இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கெமிஸ்ட்ரிக்கு ஸோ கீ ஆன்சர் அண்ட் கிரேஸ் மார்க் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துலாம் ஓகேங்களா. அதாவது கீ ஆன்சர் மீன்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் வேர்டுக்கான கீ ஆன்சர் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஒனுக்கு சி, செகண்ட் பி, தேர்டு பி, ஃபோர்த்து ஏ, ஃபிஃப்த்து சி, சிக்ஸ்த்து பி, செவன்த்து ஏ, எயித்து சி, நைன்த்து சி, டென்த்து சி, 11th ஏ, 12th சி, 13 ஏ, 14 சி, 15 ஏ ஓகேங்களா. ஸோ 15 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸில் நம்ம செக் பண்ணியாச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு ரிப்பீட்டடாக கேட்குறது என்னென்னா இந்த 33rd கொஸ்டின் வந்து ஐ திங்க் அது வந்து கம்பல்சரி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து சிலபஸுக்கு மேட்சாகவே இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 38th கொஷினும் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப்ஸ் கிட்ட கொடுத்துருக்கோம் அந்த கொஷின்ஸு. ஸோ அவங்க சைட்லேருந்து செக் பண்ணிவிட்டு அவங்க அப்டேட் பண்ணுவாங்க ஓகேங்களா. மோஸ்ட் அவங்க சொன்னது என்னென்னா கம்பல்சரி கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கொஞ்சம் இன்டைரக்டாக கேட்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது புக்கோட சிலபஸை மேக்ஸிமம் கவர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் கிரேஸ் மார்க் அப்டேட் இருந்தால் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இந்த கொஷின்ஸ் இப்போ நான் சொன்ன இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்து கிரேஸ் மார்க்ஸ் தர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அப்டேட்டை நான் செக் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் நான் உங்களுக்கு இதை நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. ஏன்னா கம்பேரேட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸை விட கெமிஸ்ட்ரி லைட்டாக டஃப்பாக இருந்துச்சு ஓகேங்களா. டஃப்பாக இருந்துச்சு மீன்ஸ் பாஸ் ஆக முடியாதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நல்ல சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இல்லாமல் சில கொஷின்ஸு செக் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 90க்கு ஒரு 70லேருந்து 80 எடுக்கிற மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா. நல்லா படிச்சுட்டு போனால் ஆவரேஜாக படித்தா ஒரு 50 மார்க், பட் சென்டம் எடுக்காத அளவு கொஷின் பேப்பர் இருந்துச்சு. அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் கேட்டிருந்த இந்த 2 கொஷின்ஸையும் நான் சொல்லியிருக்கேன். அது ஏதாச்சும் அவுட் ஆஃப் சிலபஸ் கிரேஸ் மார்க் ஏதாச்சும் உண்டு, இல்லை அது தவிர்த்து வேறு கொஷின்ஸ் இருந்துச்சுனாலும் நான் தெளிவாக அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. இந்த அப்டேட்டை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.